ஹலோ எவ்ரிவன். போஸ்ட்மார்ட்டம் வெயிட் கெயின்ன்றது முழுக்க முழுக்க உண்மை. எவ்வளோக்கு எவ்வளோ வெயிட் கெயின் ஆயிருக்கேன்னா, நான் ப்ரெக்னென்சியில் போட்ட ட்ரெஸ்ஸஸ் கூட எனக்கு இப்போ ஆக மாட்டேங்குது. அந்த அளவுக்கு வெயிட் கெயின் ஆயிருக்கேன். ஃபுல்லாக சப்பி சப்பி ஆகிட்ருக்கேன். புதுசாக பார்க்குறவங்கெல்லாம் என்ன இவ்வளோ குண்டாயிட்ருக்கேன்னு கேட்குற அளவுக்கு குண்டாயிட்ருக்கேன். இப்போது ஒரு ரூம் ஃபுல்லாக இருக்கிற கபோர்டு மொத்தமாக என்னுடைய துணி தான் இருக்கும். ஆனால் எனக்கு அதில் ரொம்ப கம்மியான ட்ரெஸ்ஸஸ் தான் ஆகுது. நிறைய ட்ரெஸ்ஸஸ் ஆகாது. ஸோ அந்த ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் டெய்லி பார்த்து வெயிட் லாஸ் ஆகணும் அப்படின்ற ஒரு மோட்டிவேஷனில் இருக்கேன். ஆனால் இப்போதைக்கு ஆக மாட்டேன், அது எனக்கு நல்லா தெரியும். ஸோ என்ன மாதிரியே நிறைய ட்ரெஸ்ஸஸ் வாங்கி வச்சுட்டு ஏதாவது கொஞ்சமாக தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் பார்க்கலாம். ஸோ மோஸ்ட் ஆஃப் த கேர்ள்ஸ் அப்படி தான், எனக்கு போட்டுக்க எதுவும் இல்லை, ஐயோ எனக்கு போட்டுக்க எதுவும் இல்லை அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். அது உண்மை தான் ஆக்சுவலி. ஸோ நானும் என் ஹஸ்பண்ட் கூட என் கூடவே வெயிட் கெயின் ஆகுறாரு நல்லா. ஸோ அவருக்கும் மோஸ்ட்லி எந்த துணியும் இப்போ ஆகாது. அவருக்கும் கொஞ்சம் துணி தான் ஆகும். அந்த மாதிரி இப்போது ஃபேமிலி கோல்ஸ் போயிட்டுருக்கு. அண்ட் மோரோவர் இப்போ 3rd மந்த் ஸ்டார்ட் ஆகிறதுனால ஆஸ் யூஷுவல் ஹேர் லாஸும் ஆகுது. வெயிட் லாஸ் ஆக மாட்டேங்குது, ஆனால் ஹேர் லாஸ் மட்டும் ஆகுது. அது எல்லா மதர்ஸ்க்கும் இருக்கிறது தான். இட்ஸ் பிகாஸ் 3 மந்த்ஸ்க்கு தாண்ட பாப்பா அதாவது பேபிஸ் பால் நிறைய குடிக்க ஆரம்பிப்பாங்க. அப்போ நம்மளுடைய ப்ரோட்டீன் இன்டேக்கும் அதிகமாக ஆகணும். பட் நிறைய பேர் ப்ரோட்டீன் இன்டேக் அதிகமாக எடுத்துக்க மாட்டோம். ஸோ என்ன முடியுமோ அது மட்டும் சாப்பிட்டுப்போம். அப்போ என்ன ஆகும்னா, அந்த பால் லாக்டேஷனுக்காக வேண்டிய எல்லாமே ப்ரோட்டீன், அதுக்கான நியூட்ரியன்ஸ் எல்லாமே நம்ம பாடியில் இருக்கிற போன்ஸு மசில்ஸ்லேருந்து தான் எடுத்துக்கும். ஸோ அப்போ நம்மளுடைய எனர்ஜி ரொம்ப ட்ரெயின் ஆகும் அண்ட் நம்மளுடைய கால்சியம் டெஃபிஷியன்சிஸ் எல்லாமே ஸ்டார்ட் ஆகும். ஸோ அந்த டைமில் தான் ஏர் லாஸும் ஆகும். ஸோ 3 மந்த்ஸுக்கு மேலே ஏர் லாஸ் ஆகிறது முழுக்க உண்மை. நீங்கள் நல்லா ப்ரோட்டீன் இன்டேக் எடுத்துக்கிட்டு நல்லா சாப்பிட்டீங்க அப்படின்னா, குட் ஃபுட், அதாவது நல்லா ஹெல்த்தியாக ஃபுட் சாப்பிட்டீங்க, ஃப்ரூட்ஸ் சாப்பிட்றீங்க அப்படின்னா இது ஹேர் லாஸை ரொம்ப குறைக்கலாம். இது சக்கையோட ஃபஸ்ட் ஈவினிங் வாக். இனிமேல் டெய்லி அவளை தூக்கிட்டு வாக் போகிறதா முடிவெடுத்துட்டோம். ஸ்கூல்லிருந்து வரும்போது இந்த கண்ட்ரி டேட்ஸ், அதாவது ஈச்சப்பழம்னு சொல்லுவாங்கள்ல, ஸோ அதை பார்த்துட்டு வந்தாங்க. அது பறிக்க போயிட்டோம். அண்ட் 20th ஹேர் ஸ்டைல் கிளாஸஸ்க்கு மட்டும் ஒரு ஸ்டூடெண்ட் வரேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களுக்காக டம்மிஸும் ஆர்டர் பண்ணியாச்சு. 1-on-1 கிளாஸ் தான் எடுக்க போகிறோம். அவங்க வீட்டுக்கே கற்றுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ.